இயற்கை வள காப்பு மையம் சார்பில் 15வது ஆண்டாக நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் இளஞ்சி, இலத்தூர், அச்சன்புதூர், ஆய்க்குடி, சுந்தரபாண்டியபுரம், பாகைக்குளம், கடையம், பாவுச்சத்திரம் ஆகிய பகுதிகளில் உள்ள குளங்களில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட இயற்கை ஆர்வலர்கள் இதில் பங்கேற்றனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்களும் இதில் பங்கேற்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெறுவது வழக்கம். அதனைத் தொடர்ந்து 15வது ஆண்டாக நடைபெற்ற நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பில் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ஒரு நீர்நிலை பகுதியில் பறவைகள் உள்ளிட்ட உயிரினங்களின் வரத்து அந்த நீர்நிலையை செழிப்பாக இருப்பதை உறுதி செய்கிறது. முந்தைய ஆண்டுகளை விட இந்த ஆண்டு நீர்வாழ் பறவைகளின் வரத்து குறைவாகவே இருந்தது எனவும், குளங்களின் திடக்கழிவுகள் கொட்டப்பட்டு மாசுபடுத்துவது, மீன்பிடிப்பது, மரங்களின் எண்ணிக்கை குறைவு, நீர்வரத்தில் மாற்றம் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகிய காரணத்தினால் பறவைகளின் எண்ணிக்கையில் மாற்றம் காணப்படுகிறது என்றார் சுற்றுச்சூழல் ஆய்வாளர் தணிகவேல். கணக்கெடுப்பின் போது நீலக்கோழி, உண்ணி கொக்குகள், கருப்பு வெள்ளை மீன்கொத்தி, மீசை ஆலா, ஆற்று ஆலா, நீலவால் பஞ்சுருட்டான், மஞ்சள் மூக்கு வாத்து, நீலவால் பஞ்சுருட்டான் உள்ளிட்ட வலசை பறவைகள் கணக்கெடுக்கப்பட்டன. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.